மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தனியார் இரும்பு தயாரிப்பு நிறுவனத்திற்கு டேங்கர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட ஆசிட் வழி நெடுகிலும் கசிந்து புகை வெளியேறியதால் ஈங்கூர் ரயில்வே பாலம் அருகே லாரி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சக்தி விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆஷினி. ஈரோடு இரும்பு தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு லாரி மூலம் கொண்டு வரப்பட்ட ஆசிட் கசிந்ததால் லாரி ஓட்டுநர் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையில் ஆசிடை சிதறவிட்டு சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் ஆர்கே ஸ்டீல்ஸ் என்ற பெயரில் இரும்பு தயாரிக்கும் நிறுவனத்திற்கு மேட்டூரிலிருந்து சிம் பிளான்ட் ஸ்டான்மர் நிறுவனத்திடம் இருந்து ஹைட்ராலிக் ஆசிட் டேங்கர் லாரி கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று அதிகாலை ஆர்கே ஸ்டீல்ஸ் நிறுவனத்துக்குள் சென்ற ஆசிட் லாரி 2 மணி நேரம் கழித்து அந்த லாரி இதில் இருந்து அது கசிவு ஏற்பட்டு ஆசிட் ஆனது வெளியே ஏறியுள்ளது. இந்த அங்கிருந்து அந்த கசிந்த ஆசிட் வந்து வெளியேறிய காரணத்தினால் லாரி ஓட்டுநர் உடனடியாக லாரியை கம்பெனியை விட்டு வெளியே எடுத்து சென்றுள்ளார். அப்போது 2 கிலோமீட்டர் தூரம் வரை வழி நெடுக ஆசிடை சிதறிக்கொண்டு அந்த லாரி சென்றுள்ளது. அப்போது கசிவு ஏற்பட்ட இடம் கொஞ்சம் பெரிதாகி மேலும் கசிவு அடர்த்தியாக வந்ததால் புகையும் கலந்து வந்துள்ளது. சுதாரித்துக் கொண்ட லாரி ஓட்டுநர் ஈங்கூர் அருகே உள்ள ரயில்வே பாலத்தில் அருகே நிறுத்தி வைத்துள்ளார். அங்கு முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக சம்பந்தப்பட்ட தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் அறிந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் மற்றும் காவல்துறையினர் தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வந்தனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை லாரி ஓட்டுநர் ஆசிடை கசிய விட்டு சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி.